Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு November 17th இன்னைக்கு வந்து National Epilepsy Day. So இன்னைக்கு epilepsy பத்தின ஒரு awareness ரிலேட்டடான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எபிலெப்சி அப்படினா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எபிலெப்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டிஸார்டர். ஹூவோட அறிக்கைப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேர்ல்ட் லெவலில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் பீப்புள் வந்து எபிலெப்சியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 12 மில்லியன் பீப்புள் வந்து இந்த எபிலெப்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எபிலெப்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெக்கரண்ட் சீசஸ். நம்மளுடைய பிரெயினில் ஏற்படக்கூடிய சடன் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து சீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீசஸை தான் வந்து நம்ம எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிலெப்சி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரக்கூடிய ஒன்று. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு காசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ்னால் வரலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிரெயினில் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ்னால் வரலாம், பிரெயினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போது அதனால் வரலாம், ஸ்ட்ரோக் வந்திருந்தால் அதனால் வரலாம், டியூமர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து காசஸ் ஆஃப் எபிலெப்சி. எபிலெப்சி ரிலேட்டடான நிறைய மித்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா வந்து எபிலெப்சி வந்து ஒரு தொற்று நோய் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி எபிலெப்சி வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. ஸோ எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸை நம்ம டச் பண்ணுறதுனாலையோ அவங்க உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் நம்ம தொடுறதுனாலையோ நமக்கு எபிலெப்சி வந்து கண்டிப்பாக வராது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எபிலெப்சி இருக்கவங்க வந்து நீண்ட நாள் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு மித் தான். ஸோ எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸோட எபிலெப்சி அதாவது ஷீசர்ஸோட சிவியாரிட்டி பொறுத்து இந்த நீண்ட நாள் வாழ முடியுமா முடியாதாங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். ரெண்டாவது அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ். சப்போஸ் எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ப்ராப்பர் மெடிக்கல் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். பட் அந்த ப்ராப்பர் ஹெல்த் கேர் எடுத்துகிட்டு அவங்க மெடிகேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, அவங்க சிவியாரிட்டி லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஒரு நார்மல் லைஃப்பையும் லீட் பண்ண முடியும், அதே மாதிரி ரொம்ப நாளும் வாழ முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியாதுன்னு ஒரு மித் இருக்குது. ஸோ அதுவும் தப்பு. ஸோ எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து இந்த எபிலெப்சியில் சீசஸோட சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு வந்து நார்மல் லைஃப் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருக்கும்போது அவங்களாலையும் கண்டிப்பாக வந்து நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எபிலெப்சி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சீசர்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சீசர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எபிலெப்சி பர்சன் எடுத்துட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரியான சீசர் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேறு எந்த டைப் வேணாலும் இருக்கும். ஜெனரலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசர் டைப்ஸை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபோக்கல் சீசர்ஸ், இன்னொன்று வந்து ஜெனரலைஸ்டு சீசர்ஸ். ஸோ ஃபோக்கல் சீசர் அப்படிங்கிறது வந்து பிரெயினில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் இருக்கும். அதே இந்த ஜெனரலைஸ்டு சீசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெயினோட 2 சைடுமே இருக்கும். ஸோ இதை வந்து ஜெனரலைஸ் சீசர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னும் சில டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது அட்டானிக் சீசர்ஸ், மயோக்ளோனிக் சீசர்ஸ், டோனிக்ளோனிக் சீசர்ஸ், அப்சென்ட் சீசர்ஸ் அப்படின்னு இந்த ஜெனரலைஸ் சீசர்ஸையும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிலெப்சிக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிசன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ எபிலெப்சிக்கு வந்து ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு வந்து சீசஸ் கம்மியாகலைனாலோ எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னாலோ அவங்களுக்கு அடுத்த செக்ஷனான டயட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக் சீசஸ்க்கு வந்து இந்த டயட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரக்ஸ்னாலேயோ மற்ற டயட்னாலேயோ இல்லை வேறு சில லைஃப் ஸ்டைல்ஸால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு ஃபைனல் ஆப்ஷனை தான் வந்து சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லா எபிலெப்சி பர்சன்ஸ்க்குமே வந்து இந்த சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேவைப்படுற பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் அண்ட் பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்கள சீசர் ட்ரிக்கிங் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கணும். சேம் டைம் அவங்களுடைய ஸ்லீப் வந்து அடிக்வேட் ஸ்லீப்பாகவும் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய சீசர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ எபிலெப்சி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எபிலெப்சியோட சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எபிலெப்சி வந்து நிறைய பர்சன்ஸ்க்கு இருக்கிறதே வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கோ யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள வந்து டாக்டர்ஸ்க்கு போக சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாடி ஜர்க்ஸ் இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேசும்போது சில நேரங்களில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து ஸ்டாரிங் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு அன்கான்சியஸ் ஸ்டேட்க்கு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிளாடர் அண்ட் பவல் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. சில நேரங்களில் அவங்கள அறியாமையே வந்து யூரின் டாய்லெட் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலோ, அதே மாதிரி அவங்க நம்ம கூப்பிடும்போது நம்மளை பார்க்கல, நம்மளுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இல்லை, நம்ம கூப்பிட்றது அவங்களுக்கு கேட்கல, கவனிக்கல, அதே மாதிரி ஸ்மெல்லெல்லாம் தெரியல அப்படிங்கிறதுமே வந்து இந்த ஷீசஸோட ஒரு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் ஏதாவது நீங்கள் யார்ட்டையாவது நோட் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது பெட்டர். இந்த வீடியோ வந்து நான் எபிலெப்சி அவேர்னஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ எபிலெப்சி இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே வந்து அவங்க லைஃப்பை வந்து நார்மல் லைஃப்பாக லீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எபிலெப்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கள வந்து நிறையா பிளேஸில் வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜர்க்கிங் மூமெண்ட் இருக்கக்கூடிய, சீசர் சிவியராக இருக்கக்கூடிய, எப்போ வேணாலும் சீசர் வரும் அப்படிங்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்துட்டு டிரைவிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அவங்க வந்து டிரைவிங் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம சொசைட்டியால் வரக்கூடிய ஒரு சோஷியல் ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்கள வந்து நிறைய இடத்துல வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நிறைய வந்து மென்டலி ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா சில பர்சன்ஸ் வந்து எபிலெப்சி பற்றி என்னன்னே தெரியாமல் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து எபிலெப்சி அவேர்னஸ் வீடியோவாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸும் வந்து அவங்களுடைய லைஃப்பை நார்மல் லைஃப்பாக லீட் பண்ணணும். அதே மாதிரி பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கிடச்சி அவங்களுக்கும் அவங்களுடைய ஸ்பேஸை கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களுடைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து குறையும். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 மில்லியன் பீப்புள் வந்து இந்த எபிலெப்சியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஹூவோட அறிக்கைப்படி நான் சொல்கிறது. இது வந்து ரிப்போர்ட்டடான கேஸ். ஸோ வந்து ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய கேசஸ் வந்து அதிகம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ எபிலெப்சி பற்றின எந்த விதமான அவேர்னஸும் இல்லாததுனால இந்த பீப்புளால் வந்துட்டு டாக்டரை ரீச் அவுட் பண்ண முடியல, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து சில ரிலீஜியஸ் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயும் வந்து எபிலெப்சி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நிறைய சிவியர் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் கேப். நம்ம நாட்டில் வந்து பார்க்கும்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நிறையாவே இருந்தாலும் நம்ம அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு இடையில வந்து பயங்கர கேப் இருக்குது. ஸோ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டு எபிலெப்சி ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கிது. அதை ஒரு சில ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புளாலேயோ ஒரு சில வில்லேஜில் இருக்க பீப்புளாலேயோ போய் ரீச் அவுட் பண்ண முடியறதில்ல. நம்ம நாட்டில் எபிலெப்சி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பீப்புள் வந்து இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ்னால அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாததுனால அவங்களுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டாவது ரீசனாக சொல்லலாம். மூணாவது பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு சில பிளேசஸில் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில சிவியாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த எபிலெப்சி சீசர் வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த எபிலெப்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை ஒரு சில பீப்புளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாததுனால ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ எபிலெப்சிக்கு வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் தி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி எபிலெப்சி ஃபவுண்டேஷன் மூலிமா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் ரீச் பண்ணலாம் அப்படின்னாலுமே இங்கே வந்து அந்த அவேர்னஸும் வந்து கம்மியாக இருக்குது. பட் லைக் ஃபாரின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எபிலெப்சிக்குனே ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, தனி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நாட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் நியர்பை ஏரியாவில் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் எபிலெப்சி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த
நவம்பர் 17th வந்து நேஷ்னல் எபிலெப்சி டே. ஸோ இன்றைக்கி இந்த எபிலெப்சி பற்றின அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ இது மூலயமா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து நார்மல் லைஃப்பாக லீட் பண்ண முடியும். இது மூலிமா நீங்கள் நிறையா பேஷண்ட்ஸோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் கேரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எபிலெப்சி ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எபிலெப்சி ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.